Hello friends, welcome back to my channel Genesis Globals friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Gloriosum dark form நம்ம அத ரீபார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். பாத்தீங்க அப்படினா இந்த இடம் என்னடா இவ்ளோ ப்ளைனா இருக்குன்னு பாப்பீங்க. இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா फ्रेंड्स? நம்ம இதுல எல்லாமே கோழி போட்டுறோம். முன்னாடி இதுல ஃபுல்லா சைடு ஃபுல்லுமே நம்ம நெட் ஃபுல்லா கவர் பண்ணி போட்டு உள்ளாடி கோழி விட்டுறோம். இப்போ கோழி எல்லாமே நம்ம மாத்திட்டோம். மாத்திரி என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இடத்துல பிளான்ட்ஸ் வைக்க போறோம். கொஞ்சம் பிளான்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வச்சிட்டோம். இதுல என்னன்னா நம்ம கொஞ்சம் கேக்டஸ், சக்குலண்ட், அப்புறமா சென்சோவேரியா இந்த மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கோம். கொஞ்சம் அகாவே இதெல்லாம் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய செட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நல்ல சன்லைட் வரும். டைரக்ட் சன்லைட் வந்து நல்லாவே கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அது மட்டும் இல்லை, நம்மளோட கிரீன் நெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா டேமேஜ் ஆயிட்டு. இதெல்லாமே நம்ம நல்லா நீட்டாக செட் பண்ணி கொஞ்சம் ஏரியா வரை கவர் பண்ணி நீட்டாக கட்டணும். அப்படிப்பட்ட நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம இந்த இடம் ஃபுல்லுமே நம்ம மாற்றிட்டு கோழியெல்லாம் மாற்றி இந்த இடம் ஃபுல்லுமே நம்ம கம்ப்ளீட்டாக பிளான்ட்ஸ் வைக்க போகிறோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா வரை நல்ல சன்லைட் கிடைக்கும். அதுக்கு பிறகு ஃபுல்லுமே ஷேடோவாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா ரொம்ப வெயில் இல்லை. அந்த பக்கம் நம்ம க்ரீன் நெட் போட்டிருக்க ஏரியா பக்கம் தான் நல்ல வெயில் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இனி ஃபுல்லுமே இந்த ஏரியாவில் ஒரு பாதி வரை நம்ம நெட்டு கட்டி விட்டுலாம். க்ரீன் நெட் போட்டுட்டு அந்த பக்கம் ஃபிலோடென்ட்ரான் கொஞ்சம் இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு மற்ற மாதிரி இந்த அகாவே சக்குலண்ட் எல்லாமே நம்ம இங்கே வச்சு விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபியூச்சர் வீடியோக்களை நம்ம செட் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Gloriosum டார்க் ஃபார்ம் நம்ம அதுதான் இப்போ ரீபார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை Gloriosum டார்க் ஃபார்ம் வைக்கிறதுக்காக நம்ம பாட் எடுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஆழம் கூடின இந்த மாதிரிப்பட்ட பாட் எடுக்கல. இந்த மாதிரிப்பட்ட பாட் நல்ல விரிஞ்ச பாட் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம ட்ரைனேஜுக்காக இப்படி தான் அடியில் ஹோல் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய ஹோல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர்றது வாட்டர் வந்து அடியில் வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகே, நம்ம இனி அந்த க்ளோரியஸை இதில் அப்படியே நட்டுடலாம். எதுக்காக நம்ம இதில் அடியில் போடுறோம் அப்படின்னா நம்ம சைடில் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற நேரம் கீழே அப்படியே போகாது. இது நம்ம இப்படி கீழே போடுற நேரம் இந்த அடியில் நம்ம ட்ரைனேஜுக்காக நம்ம ஓட்டு தொண்டெல்லாம் போடும் பார்த்தீங்களா, அதனால இந்த அடியில் தங்கி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எக்ஸஸ் வர வாட்டர் எல்லாமே கீழே போயிடும். அதனால தான் நம்ம அடியில் இவ்வளவு ஹோல் போட்டிருக்கோம். நம்ம இந்த கிரீனட் ஏரியாவுக்கு உள்ளாடி தான் நம்ம வந்து Gloriosum டார்க் ஃபார்ம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை எடுக்கலாம் இப்போது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட Gloriosum டார்க் ஃபார்ம். நல்ல பெரிய பிளான்ட், நல்ல பெரிய பிளான். இப்போ நம்ம இது தான் எடுத்து ரீபார்ட் பண்ண போகிறோம். இது குட்டி பாட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இதில் இருந்து நம்ம எடுத்து நிறைய ப்ராப்பகேட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப அழகான ஒரு பிளான். இங்கே பார்த்தீங்களா இன்னும் நிறைய பேபிஸ் வந்துட்டுருக்கு. நம்ம இது இன்னும் பெரிய பாட்டில் வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதை ரீபார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பிளான்ட்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம இது நீ ரீபார்ட் பண்ணி நம்ம அதில் செட் பண்ணிடலாம். நம்ம எப்படிப்பட்ட பாட்டிங் மிக்ஸ் இதுக்கு நம்ம போடும் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம எந்த மாதிரிப்பட்ட பாட்டிங்ஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளே பால்ஸ், பெர்லைட், பியூமைஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரிப்பட்ட ஒரு மீடியம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா கொக்கோ சிப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன மீடியம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த Gloriosum வைக்கிறதுக்காக என்ன பாட்டிங் மிக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம எப்போ மாதிரியே உள்ள பாட்டிங் மிக்ஸ் தான், சாயில்லெஸ் மீடியம். இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே பால்ஸ் இருக்குது, கொக்கோ சிப்ஸ், பெர்லைட், பியூமைஸ், இது எல்லாமே இதுக்கு உள்ளாடி இருக்குது. அது தவிர இதில் கொஞ்சம் சார்கோல் இருக்க மாதிரி பார்ப்பீங்க. இது வந்து நம்ம ஆர்கிட் வச்சது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்த சார்கோல் எல்லாம் இதில் ஆட் ஆகிருக்கு. நம்ம அதுதான் இதில் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இந்த மீடியம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இதை கூட கொஞ்சமாக ஓட்டு துண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம வந்து இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ பெரிய பாட்டில் அந்த Gloriosum வைக்கிற நேரம் நம்ம வந்து நிறைய ஓட்டு துண்டு போட வேண்டியது இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியில் இந்த ஹோல் உள்ள இடத்துல இந்த மாதிரிப்பட்ட நெட் ஏதாவது வைக்கலாம். நெட் வைக்கிற நேரம் நமக்கு அந்த அளவு ஓட்டு துண்டு தேவைப்படாது, கொஞ்சம் வச்சா போதும். ஸோ ஈஸியாக வந்து அந்த எக்ஸஸ் வர வாட்டர் எல்லாமே வெளியில் போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த குட்டி குட்டி க்ரீன் நெட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த ஹோல் போட்ட இடங்கள்ல எல்லாமே இந்த மாதிரி இந்த க்ரீன் நெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பிளான்ட் வந்து அப்படியே ரீபார்ட் பண்ண போகிறோம். நம்ம சின்ன பிளான்ட்டாக வச்சதான். நம்ம இதுக்கு உள்ளாடி நிறையவே பேபிஸ் எடுத்துட்டோம். ரூட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, வெயிட் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது.
ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் அந்த மீடியம் பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்க. நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சைட்லேருந்து பேபிஸ் வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்னென்னா, நம்ம இங்கே பாருங்கள் இடையெல்லாம் கட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம பிறகு இனி கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வந்து ரீபார்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பேபிஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா, இடையிலலாம் கட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாட்டிங் மிக்ஸை நம்ம இதில் அப்படியே போட்டுற வேண்டியது தான். இது நம்மளோட ஆமாம், இது நம்மளோட பழைய பாட்டிங் மிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மணலை ஆட் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே இனி வந்து நம்ம எடுத்து வச்சுக்க அந்த பாட்டிங் மிக்ஸ் போட்டால் போதும். ஏன்னா நம்ம இந்த ஃப்ளோவை பொறுத்த அளவில் ரூட் வந்து ரொம்ப ஆழமாக போகாது, ரொம்ப டீப்பாக போகாது. பேபிஸ் வந்து நமக்கு சைட்லேருந்து தான் நிறைய அப்படியே கிடைக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பாட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாட்டிங் மிக்ஸ் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறதுனால நமக்கு சைடில் ஃபாஸ்ட்டாக ரூட்டு நல்லா வரும், நிறைய பேபிஸும் நமக்கு கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முதல்ல சின்ன பாட்டில் அந்த பாட்டில் தான் நம்ம வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டில் தான் இருந்துச்சு. அந்த நேரமே அது பெருசாக தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சப்பறம் பிளான்ட் பெருசாக தான் இருக்குது. இனி இது ஃபுல்லுமே அப்படியே விரிஞ்சு வரணும், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இந்த குளோரியாசம் டார்க் ஃபார்ம் வந்து நம்ம ரீபார்ட் பண்ணிட்டோம். இனி எப்போவுமே நம்ம பிளான்ட்டுகள் எல்லாம் வச்ச உடனே தண்ணி விட்டு கொடுப்போம் தெரியுமா, உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துடணும். இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல பெரிய பிளான்ட் இது. அந்த லீஃபோட தண்டெல்லாம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட் நம்ம அப்படியே டைரக்ட் சன்லைட் கிடைக்கும்படியாக வைக்கக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரிப்பட்ட இன்டோர் பிளான்ட்ஸை கொஞ்சம் செமி ஷேடட் ஏரியாவில் தான் வைக்கணும். நம்ம இதை அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம அதை ரீபார்ட் பண்ணி அது எங்கே இருந்தோ அதே ஏரியாவில் நம்ம வச்சாச்சு. பாருங்கள், அதே ஏரியாவில் நம்ம கொண்டு வச்சுட்டோம். பாட் மட்டும் தான் நம்ம மாற்றி பெரிய பாட் ஆக்கியிருக்கோம். மற்ற மாதிரி பிளான்ட் ஒன்றுமே பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிலோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதோட தண்டு பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டாக இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டாக பெருசாக இருக்கும். பட் இதோட லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான், வேர்ஸ் வெஸ்லி, ஃபிலோடென்ட்ரான் வேர்ஸ் வெஸ்லி இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.